ஹல்லேலூயா. இந்த ஜனங்களோடு நான் எதை பேச வேண்டும் என்று ஆவியானவரோடு கூட நான் கேட்கும் பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, பயப்படாதே, பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டே இருப்பார். பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. வேதத்துல நாம் வாசிக்கிறோம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல காபிரியேல் என்னும் தேவ தூதன் சகரியாவுக்கு தரிசனமாகி அந்த இடத்துல அவன் சொல்லுகிறான், பயப்படாதே, பயப்படாதே என்று சொல்லுகிறான். உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று, உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று அவன் சொல்லுகிறான். இந்த வேதத்துல லூக்கா எழுதின சுவிசேஷத்துல சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லுறார். 3 இடத்துல நான் இன்றைக்கு உங்களோடு கூட இடைப்பட வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட வேண்டும் என்று நான் இந்த சிந்தனைகளை உங்கள் மத்தியில வைக்க விரும்புகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன்பதாகவும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிற்கு பின்பதாகவும், அவருடைய பிறப்பை ஒட்டியும் 3 தடவை தேவதூதனாகிய காபிரியேல் என்னும் தேவதூதன் இவர்களுக்கு சகரியாவுக்கு முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிற்கு முன்பதாக தரிசனமானான் என்று வேதம் சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல அதே தேவதூதனாகிய காபிரியேல் கிறிஸ்து இயேசுவின் பிறப்பிற்கு பின்பதாக மேய்ப்பர்கள் அவர்களுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு ஆடுகளை காவல் காத்து கொண்டிருந்த அந்த இரவு நேரத்துல தேவ தூதர்கள் கூட்டமாக, சேனை கூட்டமாக அந்த இடத்துல தரிசனமாகி பயப்படாதிருங்கள் என்று அவர்கள் சொன்னதாக வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டி மரியாளாகிய இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளிடத்தில் அதே தேவதூதன் காபிரியேல் என்னும் தேவதூதன் தரிசனமாகி, மரியாளே பயப்படாதே என்று இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலும் 2வது அதிகாரத்திலும் நாம் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியில 3 பயப்படாதே என்கின்ற வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு இடைப்படுவாராக. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிற்கு முன்பதாகவும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிற்கு பின்பதாகவும் தேவதூதன் எப்படியாக தரிசனமாகி 3 நபர்கள் இடத்துல அவன் எப்படியாக பயப்படாதே என்று சொல்லுகிறான் என்று பார்த்தோம். பயம் என்று சொன்னாவே எல்லா மனுஷர்களுக்கும் ஆதாமிலிருந்து, ஆதாம் யாரை பார்த்து பயந்தாரு சொல்லுவீங்களா? ஏவாளை பார்த்து பயந்தாரு. ஏவாள் யாரை பார்த்து பயந்தா? கர்த்தரை பார்த்து பயந்தா. கர்த்தரை பார்த்து பயந்தா. பாம்புக்கு அவ பயப்படல, பயந்திருந்தா கிட்ட போயிருக்க மாட்டா. கர்த்தருக்கு பயந்துதான் ஒளிஞ்சா, மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சா. தப்பு செஞ்சிட்டோமே என்று பயந்தாள். பயம் எல்லா மனுஷர்களையும் இந்த உலகத்துல ஆட்டி படைப்பது என்ன? பயம். எனக்கு ஒரு சின்ன கருப்பாம்பூச்சை பார்த்தா பயம். நம்புவீங்களா? எனக்கு பயம். இன்னைக்கு உங்க சபைக்குள்ள நான் வீட்டுக்குள்ள வரும்போது ஒரு கருப்பு நாய் வெளியே நின்றுட்டு இருந்தது, நிக்குதுங்களா? அதை பார்த்து பயம். பயம் பயம் மனுஷர்களை பிடித்து ஆட்டுவது பயம். சாதாரண விஷயங்களை பார்த்து பயப்படுகிறோம், பெரிய விஷயங்களையும் கூட பார்த்து நம்ம பயப்படுகிறோம். பிசாசை பார்த்து பயப்படுகிறோம், பிரச்சனைகளை பார்த்து பயப்படுகிறோம். வீட்டுல மாமியாரை பார்த்தா பயம், பொண்டாட்டிய பார்த்தா பயம், புருஷன் ராத்திரி வந்து என்ன தண்ணி அடிச்சுட்டு அடிக்க போறானோ பயம். ஐயோ என்ன பயம். புருஷன் வீட்டுக்கு வரும்போது ஐயோ பொண்டாட்டி இன்னைக்கு என்ன புடவை கேட்க போறாளோ, என்ன நகை கேட்க போறாளோ பயம். அலுவலகத்துக்கு போனா அங்க பயம், அதிகாரி நம்மளை என்ன கொடுமைப்படுத்த போறாரோ பயம். பயம் எல்லாரையும் பிடித்து கொண்டு ஆட்டுவது பயம். ஆனா இந்த வேதத்துல போட்டு இருக்குது 366 தடவை பயப்படாதே, பயப்படாதே என்று போட்டு இருக்குது பாருங்க. பயப்படாதே என்ற ஒரு வார்த்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த வேத புத்தகத்துல 366 தடவை பயப்படாதே என்று போட்டு இருக்கிறது. நமக்கு ஒரு வருஷத்துல எத்தனை நாளுங்க? 365 நாள். லீப் இயர்ல எத்தனை நாள்? லீப் இயர்ல தமிழ்ல தெரியாது, 366 நாட்கள் உள்ளது. பிப்ரவரியில திடீர்னு 29வது நாள் வந்துச்சுன்னா 366 நாட்கள்.
ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு டோஸ் ஆண்டவர் கொடுக்கிறாரு. என்ன சொல்லி கொடுக்கிறாரு? பயப்படாதே. இங்க சில வீடுகளில் நான் பார்ப்பேன், வயதானவர்கள், முதிர் வயது நிறைந்தவர்கள் காலையில் எழும்பின உடனே மாத்திரை போட்டுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? பி காம்ப்ளெக்ஸ் மாதிரி, அயன் டேப்லெட் மாதிரி ஏதாவது ஒரு மாத்திரையை காலையில் எழும்பின உடனே போட்டுப்பாங்க, இல்லை மதியம் வேலையில் போட்டுப்பாங்க, இல்லை ஒரு சுகர் டேப்லெட் எதையோ ஒன்று போட்டுப்பாங்க. ரெகுலராக ஒரு மாத்திரையை ஒரு நாளைக்கு அவர்கள் போட்டுத்தான் ஆகணும். சக்கர வியாதியில் அவங்க கஷ்டப்படுகிறவர்கள் ஒரு மாத்திரை கட்டாயம் தினசரி ஒரு மாத்திரை போடணும். அதே மாதிரி தான் ஆண்டவர். தினமும் நம்ம காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே ஆண்டவர் ஒரு டோஸ் கொடுக்குறாரு. என்ன டோஸ்? நமக்கு பயப்படாதே, ஔஷதமாகிய பயப்படாதே என்கின்ற வார்த்தையை நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார். 366 நாளும் பயப்படாதே மகளே, பயப்படாதே மகனே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 13வது வசனத்துல போட்டு இருக்கு பாருங்க. இந்த காப்ரியேல் தேவ தூதன் சகரியாவுக்கு தரிசனமாகி அந்த சகரியா இடத்துல என்ன சொல்லுகிறாரு? பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லுறாங்க. சகரியாவுக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லாமல் இருந்த அந்த வயது சென்ற சகரியாவுக்கு தேவ தூதன் தரிசனமாகி அவனிடத்துல சொல்லுறார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உனக்கு ஒரு ஆண் மகனை கர்த்தர் கொடுக்க போகிறார் என்று அவர் சொல்லுறாரு. நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம அநேக காரியங்களுக்காக நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஐயோ, என் ஜெபம் கேட்கப்படவில்லையா? என் தேவன் என் ஜெபத்திற்கு பதில் கொடுக்க மாட்டாரா? நான் கண்ணீர் வடிக்கிறேனே, என்னுடைய படுக்கையெல்லாம் நனைந்து போகிறதே என்று எத்தனையோ பேர் நீங்கள் அல்லல் பட்டு கொண்டு இருப்பீங்க, அங்கலாய்த்து கொண்டு இருப்பீர்கள். என் ஜெபம் கேட்கப்படவில்லையா? நான் ஒரு வாரமா ஜெபிக்கிறேனே, ஒரு மாசமா ஜெபிக்கிறேனே, என் ஜெபம் ஆண்டவரிடத்துல போகலையா? இந்த கூரையை தாண்டி போக மாட்டுக்கா என்னுடைய ஜெபம் என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறாயா சகோதரியே? கேட்டுக்கொண்டு இருக்கிறாயா சகோதரனே? கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு கூட இடைப்படுகிறார். பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லுகிறார். சகரியாவுடைய வேண்டுதல் எப்படியாக கேட்கப்பட்டதோ அப்படியே உன்னுடைய வேண்டுதலும் கேட்கப்பட்டது. யவீரு என்று ஒரு பெயர் கொண்ட ஒரு 100க்கு அதிபதியே அதே லூக்கா சுவிசேஷத்துல நாம் பார்க்கிறோம். 8வது அதிகாரத்துல பார்க்கிறோம். அவனை பற்றிய வேத வசனம் என்ன சொல்லுகிறது? யவீருடைய மகள் 12 வயதாய் உள்ள அந்த மகள் வியாதியின் படுக்கையில காணப்படுகின்றாள். அவள் கஷ்டத்துல காணப்படுகின்றாள், மரண தருவாயில காணப்படுகின்றாள். அப்படிப்பட்டதான சூழ்நிலையில யவீரு போய் இயேசு கிறிஸ்துவ பார்க்க போறான். இயேசு கிறிஸ்து கிட்ட போய் சொல்லுறான், ஆண்டவரே நீர் என் வீட்டுக்கு வாருங்கப்பா, போதகரே என் வீட்டுக்கு வாரும், என் மகள் மரண தருவாயில இருக்கிறா. அவளுக்காக இவன் யவீரு என்ன செய்கிறான்? வேண்டிக் கொள்ளுகிறான். இயேசுவே என் வீட்டிற்கு வாருங்கப்பா, மரண தருவாயில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற என் மகளை நீர் தொட்டால் போதும் சுவாமி, அவள் எழுந்திருச்சு நிற்பாளே, அவள் எழுந்திருச்சு சுகமடைவாளே என்று சொல்லி வேண்டுகிறான். அந்த அப்படிப்பட்டதான சூழ்நிலையில தான் யவீருடைய வேலைக்காரன் ஓடி வருகிறான். போதகரை நீர் தொந்தரவு படுத்தாதையும், போதகரை நீர் வருத்தப்படுத்தாதையும், உம்முடைய மகள் மரித்து போனாள் என்று சொல்லி அந்த வேலைக்காரன் ஓடோடி வந்து சொல்லுகிறான். அந்த நேரத்துல 50வது வசனத்துல போட்டு இருக்கு பாருங்க, இயேசு அதை கேட்டு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள், அப்பொழுது அவள் காப்பாற்றப்படுவாள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுறாரு. எப்படிப்பட்ட ஜெபத்தின் வேண்டுதல் கேட்கப்படும் பாருங்க. விசுவாசமுள்ள ஜெபம் கர்த்தரிடத்திலிருந்து வேண்டுதலை கேட்டுக்கொள்ளும் என்று நான் சொல்லுறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் மீது நம்ம விசுவாசத்தை வைக்கணுங்க. அவர் மீது விசுவாசமா இருக்கும் பொழுது அவர் இடத்துல நம்ம ஏறெடுக்கின்ற வேண்டுதல்கள் கேட்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம அப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுத்து கொண்டு இருக்கிறோமா? ஒருவேளை நான் ஒரு மாதமா நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேனே, ஒரு வாரமாக ஜெபித்து கொண்டு இருக்கிறேனே, என் வேண்டுதல் கேட்கப்படவில்லையே, இந்த கூரையை தாண்டி போக மாட்டுக்கே, இயேசு கிறிஸ்துவுக்கு கண்ணு இல்லையா, இயேசு கிறிஸ்துவுக்கு காது இல்லையா என்று நீ குமரிக்கொண்டு இருக்கிறாயா மகளே? இந்த நேரத்துல உன்னுடைய விசுவாசத்தோடு நீ ஜெபிப்பாயானால் உன் வேண்டுதல் நிச்சயமாக கேட்கப்படும் என்று சொல்லுகிறேன். ஒரு சின்ன கதை எனக்கு ஞாபகத்துக்கு வருது. கிறிஸ்துமஸ் நாட்களில் ஒரு ஏழை விதவையின் தாய் அவளுடைய ஒரு சிறு மகனோடு கூட ஒரு வீட்டுல அவள் வாசம் பண்ணி வந்திருந்தாள். அந்த மகன் தாயிடத்துல போய், அம்மா கிறிஸ்துமஸ் வருது, எனக்கு ஒரு சொக்கா எடுத்து கொடுக்க மாட்டீங்களா, எனக்கு ஒரு சட்டை எடுத்து கொடுக்க மாட்டீங்களா,
எனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்க மாட்டீங்களா என்று அவளை வேண்டிக் கொண்டு கேட்கிறா. அழுறான், குமருகிறான். அம்மா எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, கிறிஸ்மஸ்க்கு பக்கத்து வீட்டுல ஸ்டார் போட்டிருக்காங்க, கிறிஸ்மஸ் மரம் வச்சுட்டாங்கம்மா, குடில வச்சுட்டாங்கம்மா, எனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்க மாட்டீங்களா என்று அவன் அந்த பிள்ளை கேட்கிறான். கேட்கும் பொழுது அந்த தாய்க்கு நிச்சயமாகவே எப்படி இருந்திருக்கும்? உள்ளம் உடைந்தவளாய் காணப்பட்டிருப்பா. ஆனால் அவள் விசுவாசத்தோடு சொல்லுறா, மகனே நீ என்னிடத்துல கேட்காத, மனுஷன் முகத்தை தான் பார்க்கிறான், தேவாதி தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து கிட்ட போய் முழங்கால் போட்டு ஜெபி. உனக்கு ஆண்டவருக்கு சித்தமானா ஆண்டவர் உன்னுடைய ஜெபத்தை கேட்பாரே ஆனால், நீ விசுவாசம் உள்ளவனா இருப்பாயே ஆனால், கர்த்தர் உனக்கு ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுப்பார் மகனே என்று சொல்லி சொன்ன போது அந்த சிறு மகன் ஓடிப்போய் முழங்கால் போட்டு அவன் அறைய பூட்டி கொண்டு, இயேசுவே எனக்காக இறங்குங்கப்பா, என்னுடைய வேண்டுதலை கேளுங்கப்பா, நான் ஒரு ட்ரெஸ் தானப்பா கேட்கிறேன், எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்க மாட்டீங்களா என்று அந்த மகன் கதறி ஜெபிக்கின்றான். என்னதொரு அற்புதம் நடந்தது பாருங்க. அடுத்த நாள் காலையில அவங்க வீட்டுக்கு மேல கூரையில இருந்து ஏதோ மேல விழுந்து தோப்பு 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 என்று கீழே விழுகிற ஒரு சத்தம் அந்த குடும்பத்துல, அந்த விதவை தாயிட வீட்டுக்குள்ள கேட்டது. அந்த தாயும் அந்த மகனும் ஓடிப்போய் வெளியே பார்க்கிறார்கள். ஏதோ மேல ஏதோ விழுந்துட்டு போல என்று ஓடிப்போய் வீட்டுக்கு வெளியே போய் ஓடிப்போய் பார்க்கிறார்கள். அங்க ஒரு செத்த காக்கா, ஒரு செத்து போன காக்கா அவர்கள் வீட்டுக்கு வெளியே கிடப்பதை தாயும் மகனுமாய் பார்த்தார்கள். பார்த்துட்டு செத்த காக்கா கீழே விழுந்திருக்கு, காக்கா எங்கேயோ கரண்ட் கம்பி மேல அடிபட்டு கீழே விழுந்திருக்கு என்று நினைத்து அவர்கள் திரும்பி வர பார்க்கும் பொழுது திடீரென்று ஒரு அதிசயம் அவர்கள் கண்களை தென்பட்டது. அந்த காக்கா வாயில என்ன இருந்தது? ஒரு செயின் இருந்தது. ஹல்லேலூயா! கர்த்தர் எப்படி போஷிக்கிறாரு பாருங்க, கர்த்தர் எப்படி அற்புதத்தை நடத்துறாரு பாருங்க. அந்த காக்கா வாயின் மூலமாய் ஒரு செயினை, தங்க செயினை கர்த்தர் அனுப்பி இருக்கிறாருங்க. அந்த செயினை அந்த தாயும் மகனும் பார்த்த பொழுது அவர்களுக்கு இருந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. அவன் உடனே அந்த காக்கால கிட்ட வாயிலிருந்து அந்த செயினை எடுத்துக்கொண்டு அந்த தாய் அத்தனை ஒரு ஆனந்த சந்தோஷத்தோடு கண்ணீரோடு தேவனை போய் துதிச்சாங்க, துதிச்சு ஸ்தோத்தரிச்சாங்க. ஆண்டவரே, நீர் இன்றும் உயிரோடு இருக்கிறீங்கப்பா, நீர் இன்றும் இந்த விதவை தாயின் ஜபத்தை நீர் கேட்கிறீங்கப்பா, இந்த சிறு பிள்ளையின் ஜபத்தை நீர் கேட்டு நீர் பதில் கொடுத்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி பாருங்க. அந்த சின்ன பையன் அவன் விசுவாசத்தோடு ஜெபித்தான், அவனுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. அந்த குழந்தை அந்த செயினை எப்படியும் வித்து அவன் ட்ரெஸ்ஸை வாங்கியிருப்பான், அமோகமான கிறிஸ்மஸை கொண்டாடி இருப்பார்கள். வான்கோழி பிரியாணி தான் அவங்க வீட்டுல கொண்டாட்டம் அதிக ஆர்ப்பாட்டமாய் இருந்திருக்கும். நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டுமே ஆனால் நாம் விசுவாசத்தோடு தேவனை நம்ம ஜெபிக்கிறோமா என்று நம்மையே நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இரண்டாவது காரியம், அதே லூக்கா 1:30, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றா என்று அதே தேவதூதன் மரியாள் இடத்துல எப்பொழுது ஆண்டவர்கள் பிறக்க போறாரு. இயேசு உன்னுடைய வயிற்றிலிருந்து தான் பரிசுத்த ஆவியானவரின் மூலமாய், உன் மூலமாய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் மீட்பர், இந்த உலகத்தின் இரட்சகர் பிறக்க போகிறார் என்று மரியாளிடத்துல அந்த தேவதூதன் வந்து சொல்லுகிறான். என்ன சொல்லுறான் பாருங்க, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். நாம் கிருபை பெற்றவர்களாய் காணப்பட வேண்டும். நம் வாழ்க்கையில கிருபை தாங்க. ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம சுவாசிப்பதும் நம்ம ஜீவிப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. எந்த கிறிஸ்துவ விசுவாசியும் போய் பாருங்களேன், நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேளுங்க, ஆண்டவர் கிருபையில நல்லா இருக்கிறேன் பிரதர். உங்களுடைய கஷ்டம் எப்படி தீர்ந்ததா? ஆண்டவர் கிருபையில அது தீர்ந்து போனது பிரதர். இப்படிதான் சொல்லுவாங்க. கர்த்தருடைய கிருபை நமக்கு இருக்கணும். நோவாவுடைய காலத்துல பாருங்க, வேதம் சொல்லுகிறது, அவர் கர்த்தருடைய கண்களில் அவன் கிருபை பெற்றவனாய் காணப்பட்டான். மோசேயை பற்றி சரித்திரம் சொல்லுகிறது, அவன் கர்த்தருடைய கண்களில கிருபை பெற்றவனாய் காணப்பட்டான். மோசே சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் இந்த கூட்டம் ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை நான் இந்த இடத்திலிருந்து நான் புறப்பட்டு செல்ல வேண்டுமானால் கர்த்தாவே நீர் எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பியுங்க, உம்முடைய சமூகம் எனக்கு முன்பதாக சென்றால் ஒழிய நான் இந்த இடத்திலிருந்து புறப்பட்டு போவேன், இல்லாவிட்டா நான் போக மாட்டேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்லுறாரு, என் கண்களிலே மோசே உனக்கு கிருபை
கிடைத்தது என்று சொல்லுகிறாரு. நோவாவுடைய சரித்திரத்தை பார்க்கும் பொழுது கர்த்தர் ஜலத்தினால் இந்த உலகத்தை அழிக்க வேண்டும் என்று அவர் சித்தமுள்ளவராய் இருந்தார். ஆனா நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைத்தது? கிருபை கிடைத்தது. நோவாவுக்கும் அவனுடைய குடும்பத்திற்கும் கர்த்தருடைய கண்களில கிருபை கிடைத்தது. நோவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுறாரு, உன்னுடைய பிள்ளைகளையும் மனைவியும் நீ கூட்டிக் கொண்டு ஒரு பேழையை செய்து அதுக்குள்ள ஜோடி ஜோடியாக மிருக ஜீவன்களையும் பட்சிகளையும் நீ உள்ள கொண்டு போ. நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் இந்த ஜோடி ஜோடியான ஜந்துக்களையும் மிருக ஜீவன்களையும் நான் ரட்சிக்க போகிறேன் என்று சொல்லுறார். யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் பாருங்க. நோவாவுக்கு தேவனுடைய கண்களில கிருபை கிடைத்தது. நாம் கிருபை பெற்றவர்களாய் இருக்கிறோமா? மரியாளை போல மரியாள் தேவனுடைய கண்களில கிருபை பெற்றவளாய் இருந்தா, நாம் ஒரு ஸ்திரீகளை அநேக ஸ்திரீகள் இங்க இந்த இடத்துல இருக்கிறோம். ஸ்திரீகளாகிய நாம் கர்த்தருடைய கண்களில கிருபை பெற்றவளாய் இருக்கிறோமா? நம்மையே நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நம்மளுடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால் நமக்கு கிருபை கர்த்தருடைய கண்களில் காணப்பட வேண்டும். நாம் விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது நம் வேண்டுதல் கேட்கப்படும். இரண்டாவது, கர்த்தருடைய கண்களில கிருபை பெற்றவளாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனத்துல போட்டிருக்கு. தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லுகிறான். மேய்ப்பர்கள் அந்த இரவு நேரத்தில், இப்படிப்பட்டதான ஒரு இரவு நேரமா இருந்திருக்கும். அவங்க வயல்வெளியில ஒரு பெரிய ஒரு வனாந்திரமான இடத்துல போய் அவர்கள் காத்து கொண்டு இருந்திருப்பார்கள். தங்களோட ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்திருப்பார்கள். இல்ல சிலர் தூங்கி கொண்டு இருந்திருப்பார்கள், சிலர் முழித்து கொண்டு இருப்பார்கள். அங்க தேவ தூதர்கள், காபிரியேல் என்னும் தூதனும் அவனோடு கூட ஒரு கூட்ட தூதர்களும் அந்த இடத்துல வந்து அவர்கள் தரிசனமாகி, பயப்படாதிருங்கள், உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறோம், நற்செய்தியை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று அறிவிக்கிறேன் என்று சொல்லி அந்த தேவதூதன் அந்த இடத்துல வந்து அறிவிக்கிறான். பாருங்க, ஏசு கிறிஸ்து பிறந்திருக்கிறாரு. இந்த உலகத்தை மீட்கத்தக்கதான ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்திருக்கிறாரு. ஒரு சாதாரணமான மாட்டு தொழுவத்துல பிறந்திருக்கிறாரு என்று ஒரு நற்செய்தியை அந்த இடத்துல அறிவிக்கிறான். நம்மளுடைய இருதயத்திலும் கூட இந்த ஏசு கிறிஸ்து மாட்டு தொழுவத்துல தான் பிறக்கணும்னு இல்லைங்க, குடிலுக்குள்ளதான் பிறக்கணும்னு இல்லைங்க, கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் பிறக்கணும்ன்றது இல்லை. ஒவ்வொரு நாளும் நமக்கு கிறிஸ்மஸ் தான். விசுவாசிகளாகிய நமக்கு, ஏசு கிறிஸ்துவை நம்புகிற நமக்கு ஒவ்வொரு நாளும் கிறிஸ்மஸ் தான். ஏசு எந்த நாளில நம்மளுடைய இருதயத்துல பிறப்பாரோ அந்த நாள் நமக்கு கிறிஸ்மஸ் தாங்க. இன்னைக்கு நம்ம ஏசுவே என் உள்ளத்திற்குள்ள வாருங்கப்பா என்று இன்றைக்கு நம்ம அழைப்போமா? இன்றைக்கு நம்ம அழைத்தோமே ஆனால் இந்த நமக்கு கிறிஸ்மஸ் தாங்க. இன்று நமக்கு கிறிஸ்மஸ். இந்த ஏசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்துல பிறக்கணும். கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் பிறக்கணும்னு நினைக்காதீங்க. சிலர் பார்த்துருக்கிறேன், சில ஆர்சி கேத்தலிக் சபைகளில் நான் பார்த்துருக்கிறேன், ஏசு கிறிஸ்துவை அன்னைக்கு தான் கொண்டு வந்து அப்படியே படுக்க போட்டு, ஒரு பொம்மையை படுக்க போட்டு, அதுக்கு மாலையை போட்டு, அதுக்கு மெழுகுவர்த்தியை வைக்கிறார்கள். அது கிறிஸ்மஸ் அல்லங்க. நம்மளுடைய இருதயத்துல இயேசு ஒவ்வொரு நாளும் பிறந்திருக்க வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையில நம் பாவமான காரியங்களிலிருந்து, இச்சையான காரியங்களிலிருந்து, நமக்கு உரிய ஜென்ம சுபாவங்களிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டு அந்த இயேசு கிறிஸ்து நம்மளுடைய இருதயத்துல அவர் பிறந்திருப்பாரே ஆனால் அதுவே மெய்யான கிறிஸ்துமஸ்ங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று. சங்கீதத்தின் புஸ்தகம் 68வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைகிறார்கள். இந்த இயேசு கிறிஸ்து நம்மளுடைய இருதயத்திற்குள்ள அவர் பிறப்பாரே ஆனால் நாம் நீதிமானாக மாற்றப்படுகிறோம். நமக்குள்ள காணப்படுகின்ற இச்சையான பாவமான காரியங்கள், அழுக்கான காரியங்கள் சுத்தமாக்கப்படுகின்றது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்து நமக்குள்ள ஜீவிக்கும் பொழுது பாவமான காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றப்படுகிறது. அப்பொழுது நாம் நீதிமானாக மாற்றப்படுகின்றோம். நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூறுகிறார்கள், சந்தோஷம் அடைகிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. அந்த சந்தோஷம் நமக்கு வேண்டாவா? அந்த சந்தோஷம் நம்மளுடைய வாழ்க்கையில வேண்டாவா? இயேசு கிறிஸ்துவை இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லுகிற ஜனங்கள் இந்த வேளையில ஒரு சின்ன ஒரு ஜெபம், ஒரு பெரிய தியாகம் அவர் எதிர்பார்க்கவில்லை, ஒரு பெரிய ஒரு திருப்பத்தை அவர் எதிர்பார்க்கவில்லை. அவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், கண்களை மூடி, ஆண்டவரே என் உள்ளத்துல வாருங்கப்பா,
என் பாவத்தை மன்னிங்க, என் இருதயத்திற்குள்ள நீங்க வாருங்க. அந்த இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கைக்குள்ள வந்தாரே ஆனால் உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதம் தாங்க. நீங்கள் கிருபை பெற்றவராய் காணப்படுவீங்க. உங்களுடைய வேண்டுதல்கள் கேட்கப்படும். உங்கள் வீட்டுல சந்தோஷமும் ஆசீர்வாதமும் வந்து தட்டுங்க. அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா? அன்னாளை பற்றி நம் வேதத்துல பார்க்கிறோம். அன்னாள் தன்னுடைய துக்கத்தை எல்லாம் ஊற்றுகிறாள். அவள் தேவ ஆலயத்துல போய் மனக்கசப்போடு ஊற்றுகிறாள். அவளுடைய நாச்சியாரால அவள் புறக்கணிக்கப்பட்டு, அவளுடைய நாச்சியாரால அவள் ஏளனமாய் பேசப்பட்ட ஒரு பெண்மணி. அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே என்று தேவ ஆலயத்துல போய் கதறுகிறாள், புலம்புகிறாள். தன்னுடைய துக்கத்தை எல்லாம் ஆண்டவருடைய பாதத்துல ஊற்றுகிறாள். ஆண்டவரே, என் வேண்டுதலை கேட்டுறீங்களப்பா, ஆண்டவரே, என் வேண்டுதலுக்கு நீர் செவி கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி அவள் கதறுகிறாள். கதறுகிற பொழுது கர்த்தருடைய கண்கள் இல்ல, அன்னாளுக்கு கிருபை கிடைத்தது. கர்த்தர்கிட கண்களில அன்னாளுக்கு கிருபை பெற்றவளாய் காணப்பட்டா. அதே அன்னாள் அந்த 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லுறா பாருங்க, உம்முடைய ரட்சிப்பினாலே நான் சந்தோஷப்படுகிறேன். இந்த இயேசு கிறிஸ்து அவளுடைய வேண்டுதலை கேட்டாரு. இந்த கர்த்தர் அவளுடைய வேண்டுதலை கேட்டாரு. அவளுடைய வேண்டுதலை கேட்டு அவளுக்கு கிருபை பாராட்டினார். அவள் கிருபை பாராட்டினது மாத்திரமல்ல, அவளுடைய துக்கத்தை எல்லாம் மாற்றி ஆனந்த சந்தோஷத்தினால அன்னாளை நிரப்பினார். உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையோடு வந்திருக்கிறீர்களா? கவலையோடு வந்திருக்கிறீங்களா? என் குடும்பத்துல கடன் பிரச்சனைகள், என் குடும்பத்துல என் புருஷன் இன்னும் ரட்சிக்கப்படவில்லையே, என் குடும்பத்துல என் மனைவி இன்னும் ரட்சிக்கப்படவில்லையே, என் இயேசு கிறிஸ்து என் பாவங்களை மன்னிப்பாரா? நான் பாவமான மனுஷனாய் காணப்படுகிறேனே என்று துக்கத்தோடு வந்திருக்கிறீங்களா? வியாதியோடு வந்திருக்கிறீங்களா? இந்த இயேசு கிறிஸ்து உங்களுடைய இருதயத்துல இன்று பிறப்பாரேயானால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்க என்றென்றும் சந்தோஷமாய் நீங்கள் களி கூறுவீர்கள். பிரியமானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவ உங்களுடைய இருதயத்துல ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் சகரியாவுக்கு சொன்னது போல, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொன்னார். மரியாளிடத்துல சொன்னது போல, பயப்படாதே, நீ தேவனிடத்துல கிருபை பெற்றாய் என்று சொன்னார். அதே தேவதூதர் அந்த மேய்ப்பர்களிடத்துல சொன்னது போல, பயப்படாதிருங்கள், உங்களுக்கு சந்தோஷத்தை அறிவிக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றும் கூட உங்களை பார்த்து சொல்லுறார், பயப்படாதே மகளே, நான் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறேன். நான் சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரே வழியா இருக்கிறேன். நானே மெய்யான வழி என்று சொல்லுகிறார். நானே மெய்யான திராட்சை செடி என்று சொல்லுகிறார். நாம் அவரை பற்றி கொள்ளுவோமா? அவரை நம் இருதயத்துல ஏற்றுக்கொள்ளுவோமா? அந்த இயேசு கிறிஸ்துவை நம் இருதயத்துல ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம் வாழ்க்கை சந்தோஷமாய் மாறுகிறது. நீதிமானின் வாழ்க்கை எப்படி சந்தோஷமாய் மாறுமோ, நம்முடைய வாழ்க்கையும் கூட சந்தோஷமாய் மாறும். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நன்றியுள்ள இருதயத்தை விரும்புகிற என் தேவன் பாதத்துல நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தையின் மூலமாய் இப்பொழுதும் நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு இருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த வேளையிலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறதான உம்முடைய அருமையான பிள்ளைகளுக்காக தகப்பனே உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். கர்த்தர் பிள்ளைகளின் உள்ளந்திரியங்களையும் அறிந்திருக்கிறீர். கர்த்தாவே, அவர்கள் குடும்பங்களிலே இருக்கிறதான அப்பா போராட்டங்கள், கர்த்தாவே அவர்கள் குடும்பங்களிலே இருக்கிறதான சமாதான குறைவுகள் கர்த்தர் அறிந்திருக்கிறீர் ராஜா. தகப்பனே, அநேகர் ஆண்டவரை குடும்பத்துல பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் அந்த குடும்பங்களுக்குள்ள கர்த்தர் கிரியை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் தாமே பிரிந்திருக்கிறதான இருதயங்களின் உள்ளத்துல கர்த்தர் பேசுவீராக. அவர்கள் கிரியைகளை, அவர்கள் உள்ளங்களில கிரியைகளை செய்து ஆண்டவரே இந்த குடும்பம் இணைந்து வாழ, சமாதானத்தை பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக. தகப்பனே, சமாதானத்தை இழந்து தவித்து நிற்கிற உடைய பிள்ளைகளுக்கு தெய்வீக சமாதானத்தை கொடுப்பீராக. உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னவர் இப்பொழுது உம்முடைய சமாதானத்தையே தாருங்கப்பா. உம்முடைய சமாதானத்தை இந்த குடும்பத்தினர் உள்ளத்துல அனுப்புங்க. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் உள்ளத்துல ஆண்டவரே என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகள் உள்ளத்துல சமாதானம் கர்த்தர் கொடுப்பீராக.
ஆறுதலின் தேவனாய் கடந்து வருவீராக. குடும்பத்திற்குள்ள ஒரு தெய்வீக சமாதானம், மனிதனால எடுக்க முடியாத அந்த சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பீராக. தேவ கரம் இந்த குடும்பத்தில் ஒரு தெய்வீக வல்லமையை அனுப்புவீராக, விடுதலையை அனுப்புவீராக. கர்த்தருடைய பரிசுத்த கரம் தாமே இவர்களை இணைத்து ஒரு சமாதானம் நிரம்பின ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ என் தேவன் உதவி செய்வீராக. சரீரத்துல பாடுகளோடு வியாதியோடு கூட தகப்பனே மரண தருவாயிலும் கூட தவித்து கொண்டிருக்கிற உம்முடைய அருமையான பிள்ளைகளுக்காக இந்த வேளையில உம்முடைய முகத்தை நோக்கி நான் கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. மரண படுக்கையில தவித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஜீவனை அனுப்புவீராக, நம்பிக்கையை கொடுப்பீராக, விசுவாசத்தை நீர் தட்டி எழுப்புவீராக. உம்முடைய தெய்வீக சுகம் இந்த சரீரங்களுக்குள்ள பாய்ந்து வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். தெய்வீக விடுதலை இந்த சரீரங்களுக்குள்ள பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. இப்பொழுதும் இயேசுவின் நாமத்துல சரீரத்திற்கு நான் கட்டளையிடுகிறேன். வியாதி பட்டு மரண படுக்கையில இருக்கிற ஆண்டவரே இந்த பிள்ளைகளின் சரீரங்களுக்கு நான் கட்டளையிடுகிறேன். இவர்களுடைய ஆண்டவரே சரீரத்திற்கு விரோதமாய், இவர்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய், இவர்களுடைய சுகத்துக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற எல்லா சுத்த ஆவிகளையும் இயேசுவின் நாமத்துல நான் சுட்டு எரிக்கிறேன். இயேசுவின் நாமத்துல கட்டுகிறோம். இயேசுவின் நாமத்துல பாதாளத்திற்குள் தள்ளுகிறோம். அற்புதத்தை செய்யுங்க ராஜா. உம்முடைய தெய்வீக சுகம் இப்பொழுது இந்த சரீரங்களுக்குள்ள பாய்ந்து போவதாக. ஒவ்வொரு நபர்களுக்குள்ள இயேசு சுகமளிக்கிற வல்லமை பாய்ந்து வரும்படியா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் விடுதலையை கொடுங்க. உம்முடைய கரம் அவர்களை உயிர்ப்பிக்கட்டும். உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை அவர்களுக்கு ஒரு புதிய ஒரு எழுப்புதல், ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புதிய சுகம் உண்டாக கர்த்தர் உதவி செய்யுங்க. வியாதியோடு கூட தகப்பனை தவித்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு என் தேவன் சுகத்தை கர்த்தர் கட்டளையிடுங்கப்பா. வியாதி எந்த விதத்துல சரீரத்தை தாக்கி கொண்டிருந்தாலும், பிசாசு அந்த வியாதியை கொண்டு வந்து அந்த பிள்ளைகளை துன்பப்படுத்தி கொண்டிருந்தாலும் என் தேவனுடைய விடுதலை அந்த சரீரங்களுக்குள்ள பாய்ந்து வரும்படியாய் ஜெபிக்கிறேன். உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் நாடி நரம்புகளுக்குள்ள ஆண்டவரே எலும்புகளுக்குள்ள சதைகளுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை பாய்ந்து வருவதாக. உயிரோடு கிறிஸ்து இயேசுவை எழும்ப செய்த அதே வல்லமை எப்பொழுதும் இந்த சரீரங்களுக்குள்ள வியாதிப்பட்டு கிடக்கிற சரீரங்களுக்குள்ள பாய்ந்து வரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். தெய்வீக விடுதலையை எப்பொழுது கட்டளையிடும். ஒரு சுகம் இவர்களுக்குள்ள உண்டாகட்டும். அற்புதம் நடக்கட்டும். இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்பதை கர்த்தர் உறுதிப்படுத்துவீராக. சாட்சியாக எழும்ப செய்வீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுவீராக. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வினியான் ஊழியம் நடத்தும் உபவாச கூட்டம் மற்றும் சுகமளிக்கும் கூட்டம். தேவ செய்தியாளர் சகோதரி நளினி வில்சன். ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை. நேரம் காலை 10:30 மணி முதல் 2:30 மணி வரை. செயின்ட் பீட்டர்ஸ் சபை, செம்மன்பேட்டை, கெல்லிஸ், சென்னை 7.